ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோர்னியா சிஸ்டம் ரன் ஆகுது. உடனே நம்ம ஹீரோக்கு 3 ஏஞ்சல்ஸ் தெரியுறாங்க, பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அதுல ஒரு ஏஞ்சல் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஏஞ்சல் ரூன் லாங்குவேஜ்ல எங்களோட கடைசி நம்பிக்கை நீதான், உன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த நொடியில இருந்து மாபெரும் ஏசர்கள் அழிக்கக்கூடிய எதிரி. அது மட்டும் இல்ல, 2 பேசிவ் ஸ்கில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பேசிவ் ஸ்கில் 1 வாட்ச்டு பை காட்ஸ், செகண்ட் பேசிவ் ஸ்கில் அப்சல்யூட் ஐ ஆஃப் காட். ஏசரை எதிர்க்கக்கூடிய காட்ஸ் எல்லாரும் உன்னைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்ப அப்படியே ஷாக்கா எழுந்திருக்கிறான். ரூம் சுத்தி பாக்குறான், இங்க என்ன நடக்குது. அப்படியே அவனோட கைய பார்த்துட்டு இது எல்லாம் நிஜம்தானா யோசிக்கிறான். இப்ப சிஸ்டத்துல இருந்து நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்பட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க. நான் கனவு காண்றேனா? ஹீரோ அப்படியே நடந்தது எல்லாம் யோசிக்கிறான். நிஜமா நான் பாஸ்டுக்கு வந்துட்டேனா, இல்ல இது ஒரு கனவான்னு. ஹீரோட அம்மா ஒர்க் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஹீரோ அழுதுகிட்டு அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகிறான். அப்படியே இது ஒருவேளை கனவா இருந்தா, நான் இந்த கனவுல இருந்து எழுந்திருக்க விரும்பலன்னு. இப்போ சிஸ்டத்துல டுடே டேட் November 15th 2020, நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க. ஹீரோ இப்ப அப்படியே வலியோட எழுந்திருக்கிறான். சிஸ்டத்துல இருந்து நான் காம்பேக்ட் ஆக்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு வருது. இப்போ உங்களோட உடம்பு 20% ரெக்வயர் ஆயிடுச்சு. ஹீரோ அப்படியே பிடிச்சிட்டு, இப்ப நான் எதை கனவுல இருக்கானா, இது என்னோட பழைய வீடாச்சேன்னு பாக்குறான். இப்போ சிஸ்டத்துல இருந்து ரெஸ்ட் இஸ் தி மதர் ஆஃப் சக்சஸ், ஆட்டோ கிரியேட்னு வருது. நீங்க மரணத்திலிருந்து அதிசயமா உயிர் தப்பிச்ச பர்சன். உங்க ஹெல்த் 80% வர வரைக்கும் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ரிவார்டு பிளாங்க் கார்டு ஒன்று கிடைக்கும்னு வருது. ஹீரோ அதை பார்த்து என்னது மிஷினா யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறான். ஹீரோ எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் நான் உமின் கூட சண்டை போடும்போது நான் சாகல, அதுக்கு காரணம் என்ன? நியூ சிஸ்டத்தோட செயல் தான். அதனாலதான் நான் கடந்த காலத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி விசித்திரமான அனுபவம் எனக்கு புதுசு இல்ல. எப்படி இட்ரிசல் அண்ட் மான்ஸ்டர் வந்துச்சோ அப்பவே என் மனசு அதுக்கு ஏத்த மாதிரி பழகிடுச்சு. இது மாதிரி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணும்போது முக்கியமான பாடத்தை கத்துக்கிறேன். இந்த சுச்சுவேஷனை நான் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா, இந்த நாள் 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் மிடில் ஸ்கூல்ல 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து நோர்னியா சிஸ்டம் சக்சஸ்ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னு வருது. ஹீரோ நோர்னியா சிஸ்டம் இதுதான் நியூ சிஸ்டமோட நேமான்னு யோசிச்சுக்கிட்டு பெட்ல இருந்து இறங்குறான். உண்மையா சொன்ன இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோ அப்படியே போய் கேலண்டரை எடுத்து ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்லிட்டு, ஆல்ரெடி ஹீரோ முடிவு எடுத்திருப்பான் மில்லர்ஸ் அகாடமிக்ல காம்பேக்ட் கிளாஸ் சூஸ் பண்ணி போகணும்னு. இப்ப ஹீரோ காம்பேக்ட் கிளாஸ் வேண்டான்னு அடிச்சிடுறான். ஹீரோ எனக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பை நான் திரும்பவும் அதே மிஸ்டேக் பண்ண விரும்பல. இந்த லைஃப்ல நான் மெஜிஷியனா இருப்பேன்னு சொல்றான். ஹீரோ அப்படியே சாப்பிடும்போது அவன் கண்ணு கலங்குது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, ஏதோ கொஞ்ச நாளா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குமோ. எப்பவும் அவன் அமைதியா இருக்க பையன், ஆனா அவன் கட்டி பிடிச்சு ரொம்ப அழுதான். ஹீரோ அம்மா கேக்குறாங்க, ஜெயும் ஏதா பிரச்சனையான்னு. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ஹீரோ அம்மா கெட்ட கனவான்னு கேக்குறாங்க. ஹீரோ எஸ் மாம் சொல்றான். அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நீ இப்படி சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்படியே ஹீரோட அம்மா நினைக்கிறாங்க, அவன் மில்லர்ஸ் அகாடமி அப்ளை பண்றதுக்கு பயப்படுறானா? ஒரு ரைடரா ஒர்க் பண்றது ரொம்ப ஆபத்தான வேலை தான், அதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கும். அவனுக்கு அது பிடிக்கலன்னா மில்லர்ஸ் அகாடமியை விட்டு வேற நார்மலான ஸ்கூலுக்கு போக சொல்லலாம். எவ்வளவு புகழ்பெற்ற மிலிட்ரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, அவனுக்கு விருப்பம் இல்லாம போனா அதுல அர்த்தமே இல்லை. ஹீரோ என்ன சொல்றானா, என்னோட அப்ளிகேஷனை மெஜிஷியன் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்றான். ஹீரோ அம்மா சிரிச்சுக்கிட்டே தட்ஸ் ஓகே. அப்படியே அவங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகி, என்ன, ஆனா ஒரு நாள் முன்னாடி கூட ரொம்ப பிடிவாதமா இருந்தான் தானே வாரியர் கிளாஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பான். ஹீரோட அம்மா இது ஒன்னும் சடன் டிசிஷன் இல்ல தானேன்னு கேக்குறாங்க.
அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்லம்மான்னு சொல்றான். நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அம்மா ஆல்ரைட், உன் விருப்பம் போல நீ பண்ணலாம், பணத்துக்காக வேலை செய்யறதை விட உனக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம்னு சொல்றாங்க. மேஜிக்கா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அம்மா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோட அம்மா. ஹீரோ இப்போ அழக்கூடிய நேரம் இல்லைன்னு சொல்றான். இவர் தான் ஹீரோட அப்பா. இவர் நேம் வந்து மின் சியோங்-ஹோ. இத்தனை நாளா மிஸ்ட்ரி பிக்சரா இவரை தான் பார்த்தோம். இப்போ அப்பாவை பழி வாங்கணுமா, அதுவும் அவர் ரேங்க் ரைடர் வேற. நான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகணும்னு ஹீரோ நினைக்கிறான். இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்குன்னு. ஹீரோ அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு, ஆல்ரைட் நான் மிஷினை முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு பிளாங்க் கார்டு கிடைச்சிடுச்சு, இப்ப இருக்க சுச்சுவேஷன் எனக்கு சாதகமா இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். எனக்கு நோர்னியர் சிஸ்டம் பத்தி எதுவும் தெரியாது, ஆனா இது எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். எனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எங்கெல்லாம் ஐட்டம் மறைஞ்சிருக்குன்னு தெரியும், மத்தவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் எடுத்துடுவேன். எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு, எந்த அளவுனா டஞ்சன்ல வழிகாட்டியா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ப்ராப்ளமே ஸ்கில் தான். என்கிட்ட லைட்டிங் செயின் அப்புறம் யூனிவர்சல் டெரிவேஷன் ஸ்கில் தவிர்த்து மீதி எல்லாம் வாரியர் கிளாஸ் ஸ்கில் மட்டும்தான் இருக்கு. இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்து வாரியர் கிளாஸ் ஆகணும் தான் ட்ரைன் பண்ணேன். இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. ஹீரோ இப்ப ஸ்டேட்டஸ் விண்டோவை பாக்குறான். அதுல நேம், ஏஜ், லெவல் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரீசெட் ஆகியிருக்கு எல்லாம் பாக்குறான். ஹீரோ இப்ப பாசிவ் ஸ்கில் அண்ட் ஆக்டிவ் ஸ்கில் பாக்குறான். பார்த்துட்டு பாசிவ் ஸ்கில் மட்டும் ஏன் அப்படியே இருக்குன்னு பாக்குறான். அது ஏன்னா ஒன் வாட்ச்டு பை தி காட் ஸ்கில் மூலியமா நீங்க கடந்த காலத்துக்கு வந்தாலும் உங்க பாசிவ் ஸ்கில் அப்படியே தான் இருக்கும். ஹீரோ என்னது ஒன் வாட்ச்டு பை தி காட்ஸான்னு பார்த்துட்டு அகெயின் போய் பாசிவ் ஸ்கில் செக் பண்றான். அதுல எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கடந்த காலத்துக்கு வந்தாலும் உங்க பாசிவ் ஸ்கில் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லெவலப் ஆகும்போது உங்களோட எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோ என்னது லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா ஸ்டேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமோன்னு பாக்குறான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, ஏசரை எதிர்க்கக்கூடிய எல்லா கடவுளும் என்ன பாக்குறாங்க. ஹீரோ சரி அடுத்த ஸ்கில் என்னன்னு போய் பார்க்கலான்னு பாக்குறான்.